எபிசோட் 36. அம்மா, நான் என்னம்மா செஞ்சேன்? ஏம்மா என்னை இவ்வளோ வெறுக்கிறீங்க? அண்ணன் தம்பி மேலே இருக்க பாசத்தை கூட நீங்கள் என்கிட்ட காமிக்க மாட்டீங்க. நீங்கள் அவங்கள பெத்த வயிற்றுல தானேம்மா என்னையும் பெற்றீங்க. நான் கருவா உருவானப்போலே என்னை கொண்டிருக்கலாம் இல்லைம்மா. ஏம்மா என்னை இவ்வளோ தூரம் வளர்த்திட்டு என்னை வெறுக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சங்கடமாக கேட்டான். ஏன்னா நீ எனக்கு கிடைச்ச பெரிய சாபம்னு நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சது. மரியாதையாக வெளியில் போயிடு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட, யாரா உனக்கு அம்மா? யாரா உனக்கு அம்மா? இனிமேல் நீ என்னை அம்மானு கூப்பிட்ட சாவடிச்சிருவேன் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டாங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கமாக போச்சு. எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கெவின் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பான். அவன் அழுது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் அழுது நான் பார்த்தேன். என்னால் தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மறுபுறம், தியா குட்டி, உனக்கு எங்கள் 3 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கணேஷ் கேட்டான். உங்கள் 3 பேர் முகத்தையும் ஒத்து பார்த்த தியா, உங்கள் 3 பேரோட மூஞ்சியும் சரியில்லை. இவனை பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கான். அப்புறம் இவன் ஏதோ திருட்டு மூஞ்சி மாதிரியே இருக்கு. அப்புறம் இவனை போலீஸ் பார்த்தா அக்யூஸ்டுன்னு பிடிச்சிட்டு போகிற மூஞ்சியாக இருக்குது. இந்த 3 மூஞ்சியை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க எல்லாரும் முறைக்க, சிப்பா நீங்கள் முறைச்சா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா. அதுக்கப்புறமா கணேஷ் மேலே உட்காந்து, மாமா எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் 3 பேர், அப்புறம் என்னோட அப்பா, நீங்கள் எல்லாருமே தாடி வச்சுருக்கீங்க. ஏன் ஏதாவது பொண்ணு உங்களை ஏமாத்திடுச்சா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா தியா. அதுவா பாப்பா, அது ஸ்டைலுக்காக நாங்கள் எல்லாரும் தாடி வச்சுருக்கோம் அப்படின்னு பாரதி சொன்னான். அப்போ ஏன் மாமா அவர் மட்டும் தாடி வைக்கல அப்படின்னு கேட்க, அது அவனோட ஸ்டைல் பாப்பா, அவனுக்கு அது பிடிக்கல அதனால் வைக்கல அப்படின்னு சொல்ல, இந்த தாடி மீசை நல்லா இல்லை, எங்கள் அப்பாவை போல் யாருக்குமே அழகாக இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இவன் அப்பம் பெரிய விண்லோக ராஜா அழகாக இருக்கான், நாங்கள்லாம் நரகத்துலேருந்து கரிஞ்சு வந்துட்டோம், ஏண்டி அப்படின்னு பாரதி கேட்க, தியா ஓங்கி ஒரு அறை விட்டா. அதுக்கப்புறமா அவள் ஏதோ யோசிச்சா. என்ன பாப்பா யோசிக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை தாடி இல்லைன்னா நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்ச, சவ காவடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சா. மச்சான், நான் அப்போவே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு, நீ கேட்காம கடைசியில் அசிங்கப்பட்டுட்ட. எனக்கு எதுவுமே புரியலடா, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு தெரில கிருஷ்ணா, அம்மா தான் என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க ஏன் என்னை இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில கிருஷ்ணா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். தெரியலனா அதோட அர்த்தம் என்ன? உங்கள் அம்மா தான் உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க உன்னை அசிங்கப்படுத்தணும்? இங்கே பாரு, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலில் காலையில் என்னை ரொம்ப சந்தோஷமாக தான் அனுப்பி வச்சாங்க. நான் திரும்பி வந்ததுக்கப்புறமா அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. நானும் அவங்க ஏதாவது வேலையிலையோ இல்லை டென்ஷன்லேயோ இருப்பாங்கன்னு அவங்கள நான் கண்டுக்கலை. நானும் அப்படியே விட்டுட்டேன். நாட்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, வருடங்கள் போச்சு. அம்மா மட்டும் என்கிட்ட பேசவே இல்லை. என் மேலே எரிஞ்சு விழுந்தாங்க. ஒரு நாள் உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிச்சுக்கிற அளவுக்கு ஃபீவர். என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு கூட அவங்களால முடியல. என் அண்ணன் தான் சில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்து மேலே வச்சு என் ஃபீவரை குறைச்சான். எனக்கு தெரில அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. நான் அவங்கக்கிட்ட டைரெக்டாக கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னை இப்படி பண்ணுறேன்னு. ஆனால் அதுக்கு அவங்கக்கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வெறுக்க ஆரம்பித்தவங்க இன்றைக்கி என்னை முழுசாக வெறுத்துட்டாங்க. சாப்பிடும்போது கூட தட்டி விடுறது, நடுராத்திரியில் என்னை வெளியில் விட்டு பூட்டுறது,
அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க கிருஷ்ணா. என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன். ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும்போது சுவாதி என் வாழ்க்கையில வந்தா. அவ்வளோதான். ம். அவளுக்காக வாழ்றேன். வேற என்ன பண்ண முடியும் இல்லையா? அவங்க அன்புக்காக ஏங்கி எத்தனை நாள் நான் பட்னி கிடந்தேன் தெரியுமா? சாப்பாடு கூட போட மாட்டாங்க. சாப்பிட்டா கூட தட்டி விட்டுருவாங்க. அண்ணன் திருடி கொண்டு வந்து எனக்கு ஊட்டி விடுவான். அதுக்கும் மிரட்டி மிரட்டி அவனையும் என்னை பக்கத்துலேயே விடாம என்னை ரொம்ப தனிமை ஆக்கிட்டாங்க. என்னெல்லாம் ஒரு ஆளா யாரும் மதிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். கூடவே மச்சான், நம்ம கூட ஒரு உறவு இருக்கும்போது அந்த உறவு நமக்கு ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. ஆனால் அது நம்மளை விட்டு போகும்போது வரும் பாத்தியா வலி, அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது மச்சான். அந்த வலியை தான் நான் அனுபவிக்கிறேன். உறவு இல்லைன்னா கூட இல்லைன்னு விட்டுடலாம். ஆனால் இருந்தும் இல்லைங்கிற வலி ஒரு நரகம் மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதான். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தான். ஆனால் சிரிச்சிட்ருக்கவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய வலிகள் இருக்கும் அப்படிங்கிறதே நான் கெவினை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் கெவினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனேன். கெவின் ரொம்ப அப்செட்டாக தான் அவன் ரூமுக்கு போனான். நான் வந்த உடனே தியா எங்க ராதா அப்படின்னு கேட்டேன். அவ உங்கள் ஆசை மக செய்கிற கொடுமையை நீங்களே போய் பாருங்க அப்படின்னு ராதா சொன்னான். என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி நானும் போய் பார்த்தா என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸை சேரில் கட்டி போட்டிருந்தா. அவங்க கை கால் எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு இந்த கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் கத்தி, அதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தா. இப்போ நான் உங்கள் 3 பேரையும் கடத்தி வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் செய்யலை, உங்கள் உயிரை யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. அப்படியே எங்களை மீறி நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா சொருகிடுவேன் அப்படின்னு கத்தியை காமிச்சா. அப்போ பாரதி, ஏய் சஞ்சீவ், அப்பாவை காப்பாத்துடா, நான் உன் அப்பா தானே, உன்னை எவ்வளோ பாசமாக வளர்க்குறேன், டே ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னான். உடனே தியா, நீ என்ன சொல்லாலும் அவன் கேட்க மாட்டான். சஞ்சீவ் என்னோட பார்ட்னர், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான் அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு வாய் ஜாஸ்தி தியா, அந்த கவர் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாயில் அடித்து வச்சிரு அப்படின்னு சஞ்சீவ் சொல்ல, டேய் சஞ்சீவு, அப்பாவையாடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு கண்ணு கொட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி அப்படின்னு பாரதி பாடினான். தொடரும்.